பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னியான எபிசோடில் இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ராஜியும் மீனாவும் கோமதி கிட்ட போயிட்டு கதறி அழுந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து கோமதி இருந்துட்டு சரி சரி இனிமேல் நீங்கள் எதுக்காக அழுந்துட்டு இருக்கணும், இனிமேல் யாருமே அழ வேணாம், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ கோமதி ராஜுவை பார்த்ததுமே, ராஜு என்னதான் இருந்தாலும் உன்னை பார்க்கும் போது எல்லாமே அந்த டியூஷன் எடுக்க போனோம் இல்லையா, அதனால எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அதே ஞாபகம் தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு மீனா இருந்துட்டு, அத்தை நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அத்தை, நாங்கள் 2 பேரும் உங்கள் செல்ல மருமக தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு கோமதி இருந்துட்டு, நீங்கள் பாருடி நல்லா பேசுறதெல்லாம் பேசுங்க, ஆனால் இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்டேருந்தே மறைச்சிட்டிங்கல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ராஜு இருந்துட்டு, அத்தை என்னை மன்னிச்சிடு அத்தை, எல்லாம் தப்பும் என் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு மீனா இருந்துட்டு, அத்தை நானும் செந்திலனா கூட ஒருத்தர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ஆனால் கதிரும் ராஜியும் அப்படியா, கதிர் கஷ்டப்படுறது ராஜுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அத்தை, அதனால தான் டியூஷன் எடுக்கிறதுக்காக நான் ஏற்பாடு செஞ்சேன், என்னை மன்னிச்சிடு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு கோமதி இருந்துட்டு, சரி நடந்த பிரச்சனையவே பேசிட்டு இருந்தா எப்படி, அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் சிரித்து பேசிட்டு இருக்காங்க. தங்கமயில வந்ததை கூட கண்டுக்காம இருக்காங்க. இதை பார்த்து தங்கமயில இருந்துட்டு, என்ன இவங்களே ஒன்று சேர்த்து வச்சதே நாம தானே, ஆனால் இவங்க நம்ம வந்ததை கூட கண்டுக்காம இப்படி பேசிட்டு இருக்காங்களேன்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இந்த விஷயத்தை தங்கமயில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு தங்கமயிலோடைய அம்மா இருந்துட்டு, இங்கே பாரு தங்கமயில, அவங்க எல்லாருமே அடித்து சண்டை போட்டுக்கினா தானே உனக்கு அங்கே சந்தோஷமாக இருக்கும், இப்போ பார்த்தியா அவங்க 3 பேரும் ஒன்றாயிட்டாங்க, உன்னை கண்டுக்காமல் போயிட்டாங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி தங்கமயில அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்டு தங்கமயில் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போ செந்திலுக்கு இருந்துட்டு மீனா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. செந்தில் இருந்துட்டு ஃபோனை எடுக்காம இருக்காங்க. அங்கே வேலை செய்யறதாவில் மீனா கிட்ட வந்து, என்ன மீனா என்ன உடம்பு இது சரியில்லையா, என்ன வந்தா பந்த நீ இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டு மீனா இருந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ மீனா செந்திலுக்கு, செந்தில் என்னை மன்னிச்சிடு செந்தில், என்னதான் கோபமாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும் நீ பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. இதை கேட்டு செந்தில் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.